லாஸ்ட் 1 வீக்காகவே நைட் டின்னருக்கு இட்லி, தோசை இப்படியே தான் போயிட்டுருக்கு. வீட்டில் கோதுமை மாவு ஒரு பேக்கெட் இருந்தது. சரி கோதுமை ரொட்டி செய்யலான்னு சொல்லி தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் இதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் அத்தை வந்து அடிக்கடி செய்வாங்க. பூரி சப்பாத்தியை விட இதுதான் அதிகமாக செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு சைட் டிஷ்மே இதுக்கு தேவையில்லை. ரொட்டி செய்கிறக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கையிலேயே கலந்து எடுத்துக்கோங்க. கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது சைட் டிஷ்க்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், அது கூடவே ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கி வந்ததும் அரைச்செடுத்தா சட்னி ரெடி. அண்ட் சைட் பை சைட் கோதுமை ரொட்டியும் ரெடி பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது சைட் டிஷ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஒரு தடவை இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.